எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட பேர் அருண்குமார், கரூர் டிஸ்ட்ரிக்ட். இது சின்னத்தாராபுரம். நான் வந்துட்டு ஒரு ஐடி எம்ப்ளாயி, பெங்களூரில் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ எங்களுக்கு வந்துட்டு இங்கே ஒரு 7 ஏக்கர் இருக்குங்க, அந்த 10 ஏக்கர் திறந்தோப்பில். இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அங்கே ஒரு 3 ஏக்கர் இருக்குங்க. எங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஏக்கர்லாம் இருக்குது. ஸோ என்ன சேலஞ்சு பார்த்தீங்கன்னா போயிட்டு வரது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 கிலோமீட்டர் மாதிரி வந்துருதுங்க. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஜல்லிக்காடு. இப்போ தென்னைக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தண்ணி நிறைய தேவைப்படுது. ஆள் போட்டாலும் கரெக்டாக அதுக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் யூடியூப்பில் வீடியோ சர்ச் பண்ணிருக்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பண்ணுறதை பற்றி நிறைய வந்துச்சு. பயந்துட்டு இருந்தேன். ஸோ இது எப்படி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா, என்ன செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. அக்ரி ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜூலை மந்த்தும் கோயம்புத்தூரில் போடுவாங்க. இப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நான் நயாகுராவில் போய் ஒரு என்கொயரி கேட்டிருந்தேன். ஸோ எங்களோட ஃபீல்டு என்ன சுச்சுவேஷன் எல்லாமே சொல்லி, ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாங்க. ராஜ்குமார்ன்ட்டு அவர் அந்த பிரதர் கால் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஃபீல்டு விசிட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. வந்து பார்த்துட்டு 7 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 10 வால்வு போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து 3 மந்த்ஸ்ல உண்மையாலுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. தண்ணி ரெகுலராக விட்டுட்டே இருக்கனால ஃபீல்டு நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஒரு 60 to 70 மரம் ஒரு கேட் வாலுக்கு அப்படிங்கிற கணக்கில் நாங்கள் வச்சிருக்கோம். 10 கேட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்தோடனே தலைமாடியில் இருக்கிற கேட் வால் நீ கொடுத்தோம் எப்பவுமே இது பண்ணுவோம். காசு டைம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல இருக்கிறது பாயாது எப்பவுமே. மோஸ்ட்லி நாங்கள் பாய்ச்சாலுமே அந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ நம்ம பாய்ச்சிட்டு இருப்போம், திடீர்னு கரெக்டாக அந்த இடத்துல கரண்ட் ஆஃப் ஆகும். கன்னியூட்டி வரப்போ நம்ம அங்கிருந்து பாய்க்கிறோமா இங்கிருந்து பாய்க்கிறோம்னு பிரச்சனை இருக்கு. இப்போ இது போட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக டைம் செட்டில் பண்ணுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் செம்மன் பாங்கானது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா போ சரலைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேட்வலுக்கு நம்ம வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிடலாம். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் வந்துட்டு வீட்டு செலவுக்காக கடலை எல்லாம் போடுவோம். இங்கே ஸ்டாண்ட் அலோனில் வச்சு நம்ம தனியாக ஆப்ரேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் இருக்குன்னு வைங்களேன். எவ்வளோ தண்ணி பாஞ்சிருக்கு எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெறும் மோட்டர் ஓடுறதுலாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. இந்த ஃபீல்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கனால சம்டைம்ஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஈஸியாக அரெஸ்ட் பண்ண முடியுது. உங்களுக்கு வந்துட்டு அது அந்த விதத்தில் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்களேன். நார்மலாக எல்லா வீட்லையும் இருக்க மாதிரி தான் இது போட்டுலேயும் வீட்டில் ஒரே சண்டை தான் கொஞ்ச நாள். நான் வந்துட்டு மொபைலில் வந்துட்டு வால்வெல்லாம் செட் பண்ணிட்டாலும் அம்மாவே இப்போ ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டு +8 +9 வருது. அது பண்ணிடுறாங்க, அம்மா பண்ணிடுறாங்க, அப்பா பண்ணிடுறாங்க. முதல்ல வந்துட்டு 2 பேருமே கொஞ்சம் இதாக தான் இருந்தாங்க. பட் யூஸ் பண்ண அவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ செட் ஆகிட்டாங்க. இப்போ புதுசாக யாராவது சொட்டு நீர் போடுறீங்க, ஏதாவது பைப்ஸ் மாற்றுறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இது இப்போ நீங்கள் போகிறது பெஸ்ட்டு. எனக்கு உண்மையிலுமே பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்குது. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டு 2 வெட்டிலே அந்த காசு எடுத்துடலாம். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு அப்படி தான் தெரியும். முதல்ல எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு 1.3 lakhs மேலே இன்வெஸ்ட் பண்ணுறமே நம்ம ரிட்டர்ன் எடுக்க முடியும். கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் நல்லாவே இருக்குது. சர்வீஸை பற்றி பார்த்தீங்கன்னா டவுட்ஸு கிளியர் பண்ணி டேரெக்டாக கால் பண்ணி பேசிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நான் ஒரு 7-8 months ஆச்சு. இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளம் வரல. அவங்க நேரம் அட்டன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரல. எது வந்தாலும் ஃபோன் பண்ணி கொடுப்போம், அவங்களே கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க அட்மின் சைட்லேருந்து கூட அவங்களே எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ணுவேன்.